வணக்கம். என்ன செய்தியை பார்க்க போகிறோன்னு கேட்டிங்கன்னா, திமுகவினரை விரட்டி விரட்டி அடிக்கும் மக்கள், தமிழகத்தில் அரங்கேறும் தரமான சம்பவங்கள், இணையத்தில் வைரலாகும் ஃபோட்டோ, திமுக முட்டு கொடுக்க முடியாமல் கதறுகிறது. திமுகவுக்கு இப்படி ஒரு சோதனை வரும் என்று திமுக உடன்பிறப்புகள் ஒருபோதும் நினைத்திருக்க மாட்டாங்க. ஸோ அப்படி என்ன சோதனை வந்து விட்டது திமுகவினருக்கு முட்டு கொடுக்க முடியாத அளவுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்பீங்க. எல்லாவற்றையும் இந்த வீடியோவில் விரிவாக பார்த்துடலாம். அதற்கு முன்பாக நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். ஏன் உன்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பீங்க. திமுகவுக்கு எதிராக இருக்கக்கூடிய மக்கள் மனநிலையை ஏதாவது ஒரு ஊடகம் பேசுதா? இல்லை யூடியூப் சேனல் தான் தைரியமாக பேசுகிறாங்களா? நாம் மட்டும்தான் உள்ளதை உள்ளபடி அப்படியே பேசுகிறோம். அதனால் மறக்காமல் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு எனக்கு சப்போர்ட் பண்ணணும். முதல்ல இணையத்தில் வைரலாகும் ஃபோட்டோ இதுதான். இதை பார்த்துடுங்க. இந்த ஃபோட்டோவை பார்த்த உடனே உங்களுக்கு புரிந்து போயிருக்கும். அதிமுகவுடைய தேர்தல் அறிக்கையை பக்கத்தில் இருந்து நம்ம ஸ்டாலின் ஐயா அவர்கள் காப்பி அடித்த மாதிரி தான் இருந்தது திமுகவினுடைய தேர்தல் அறிக்கை. ஈயடிச்சாங்காப்பின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான் அதிமுகவுடைய தேர்தல் அறிக்கையை திமுக அப்படியே காப்பி அடித்த மாதிரி தெரிகிறது. இந்த மாதிரியான தேர்தல் அறிக்கையை முதலமைச்சர் அவர்கள் வெளியிட்டு விட்டு, இந்த தேர்தல் அறிக்கை தான் சூப்பர் ஸ்டார், இந்த தேர்தல் அறிக்கை தான் கதாநாயகன், இந்த தேர்தல் அறிக்கை தான் கதாநாயகி என்று அதிமுகவுடைய தேர்தல் அறிக்கையை திமுகவுடைய அலுவலகத்தில் விட்டுட்டு அந்த தேர்தல் அறிக்கையை புகழ்ந்து கொண்டு இருக்கின்றார்கள். இந்த தேர்தல் அறிக்கை ஒட்டுமொத்தமாக புகழ்ச்சிக்கு தகுதியானது என்றால் அந்த புகழ் அத்தனையும் அதிமுகவுடைய தேர்தல் அறிக்கைக்கு தான் போய் சேரணும், இல்லை அதிமுகவுக்கு தான் போய் சேரணும். ஏன்னா எடப்பாடி பழனிசாமி தான் ஒரு 4 நாளைக்கு முன்பாக இன்னைக்கு முதலமைச்சர் அவர்கள் வெளியிட்டு இருக்கக்கூடிய தேர்தல் அறிக்கையை அப்படியே அதிமுகவினர் படித்தாங்க. மொத்தமாக ஈயடிச்சாங்காப்பி அடித்து வச்சுட்டு இந்த தேர்தல் அறிக்கையை வாயார புகழுறாங்கன்னா, அப்போது அதிமுகவினரை தான் திமுகவினர் புகழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் என்பது எல்லாருக்கும் தெரியும். இப்போ திமுகவினரை பொறுத்த வரைக்கும், என்னையா அதிமுகவுடைய தேர்தல் அறிக்கையை அப்படியே காப்பி அடிச்சு வச்சுருக்கீங்களே அப்படின்னு சொல்லுகின்ற போது, இல்லை எங்களுடைய தேர்தல் அறிக்கையானது தனித்துவமானது, திமுகவுடைய தேர்தல் வாக்குறுதி என்றாலே அது ஒவ்வொன்றும் தனித்துவமானதாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கடந்த காலங்களில் முட்டு கொடுப்பாங்க. ஆனால் இன்றைக்கி அதிமுகவுடைய தேர்தல் அறிக்கை அப்படியே படிச்சிருப்பதனால திமுகவினரால் முட்டு கொடுக்கவே முடியல. அதிமுக தேர்தல் அறிக்கை வேற, எங்களுடைய தேர்தல் அறிக்கை வேற, பாத்தியா இல்லையா அப்படின்னு சொல்லிவிட்டு யாராலும் பிரித்தறிய முடியாத அளவுக்கு அதிமுகவுடைய தேர்தல் வாக்குறுதியை அப்படியே காப்பி அடிச்சிருக்குது திமுக. அப்படி என்றால் அதிமுக ஒரு தரமான தேர்தல் வாக்குறுதியை கொடுத்துருக்காங்க. எதிரி கூட இந்த மாதிரியான தேர்தல் வாக்குறுதி கொடுத்தாதான் மக்கள் ஓட்டு போடுவாங்க என்று ஏற்றுக்கொள்ளுகின்ற அளவுக்கு அதிமுக ஒரு தரமான தேர்தல் வாக்குறுதியை ரெடி பண்ணியிருக்குது. அதனால தான் ஈயடிச்சாங்காப்பி மாதிரி திமுகவும் அதிமுகவுடைய தேர்தல் வாக்குறுதியை அப்படியே காப்பிடிச்சிருக்காங்க. சரிப்பா, அதிமுக தேர்தல் வாக்குறுதிக்கும் திமுகவுடைய தேர்தல் வாக்குறுதிக்கும் வேறுபாடே இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா, திமுகவுடைய தேர்தல் வாக்குறுதிக்கும் அதிமுகவுடைய தேர்தல் வாக்குறுதிக்கும் வேறுபாடு இருக்கிறது. எந்த விஷயத்தில் அப்படின்னு பார்க்கும்போது 3 விஷயத்தில் அதிமுக மற்றும் திமுகவுடைய தேர்தல் வாக்குறுதி மாறுபடுகிறது. ஒன்று என்னன்னு கேட்டிங்கன்னா, காலை உணவு திட்டம். இந்த காலை உணவு திட்டத்தை பொறுத்த வரைக்கும் 5ஆம் வகுப்பிலிருந்து 8ஆம் வகுப்பு வரைக்கும் விரிவுபடுத்த போகிறோம் அப்படின்னு சொன்னாங்க. இந்த காலை உணவு திட்டம் கூட எடப்பாடி பழனிசாமி கொண்டு வந்தது தான். அவர் எதை பார்த்து கொண்டு வந்தார் என்று பார்க்கின்ற போது, மத்திய அரசாங்கமானது புதிய கல்விக் கொள்கையை கொண்டு வந்தாங்க. அந்த புதிய கல்விக் கொள்கையில் ஒரு பரிந்துரையாக எல்லா பள்ளிகளிலும் காலை உணவு திட்டத்தை கொண்டு வரணும். மதிய உணவு திட்டம் ஓகே தான், ஆனால் அவசர கதியில் பள்ளிக்கு கிளம்பி வருகின்ற அரசு பள்ளி மாணவர்கள் காலையிலும் உணவு சாப்பிட்டு ஆரோக்கியமாக சுறுசுறுப்பாக கல்வி கற்க வேண்டும். அதற்காக காலை உணவு திட்டத்தை கொண்டு வர வேண்டும் இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய அரசு பள்ளிகளில் அப்படின்னு புதிய கல்விக் கொள்கையானது வலியுறுத்திச்சு. அதை தான் எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய ஆட்சியில் புதிய கல்விக் கொள்கையை அடிப்படையாக வச்சு காலை உணவு திட்டத்தை கொண்டு வந்தார். அந்த காலை உணவு திட்டமானது சமைப்பதற்காகவே புதிய அடுப்புகளும் அதே மாதிரி சமையல் கூடங்களுக்கும் அடிக்கல் நாட்டினார். ஆனால் அதற்குள்ளாக திமுக ஆட்சி வந்துவிட்டது. ஆனால் முதலமைச்சரை பொறுத்த வரைக்கும் காமராஜர் மதிய உணவு திட்டம் கொண்டு வருகின்ற போது
பல விஷயங்களை சொன்னார், ஏன் கொண்டு வந்தேன்னு சொல்லிட்டு. அதே மாதிரி நம்ம முதலமைச்சர் ஐயா அவர்களும் காலை உணவு திட்டம் ஏன் கொண்டாந்தேன் தெரியுமா? தனித்துவமான என் சிந்தனையில் உதித்தது அப்படின்னு சொல்லிவிட்டு ஸ்டிக்கர் ஒட்டினார். ஏன் இது இப்போ பேசுகிறேன்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி இருக்கக்கூடிய ஊடகம் ஒட்டுமொத்தமாக திமுகவினுடைய ஐடி விங்ஸாக மாறி போய்விட்டதுங்க. அதாவது பல தொலைக்காட்சிகளிலும் சரி, பல பத்திரிகைகளிலும் சரி, இவங்கெல்லாம் வேலை செய்கிறாங்க. அந்த ஓனர்கள் வந்து பார்த்திங்கன்னா சம்பளம் தராங்க. ஆனால் அந்த ஓனர்களை பொறுத்த வரைக்கும் நடுநிலையாக இருக்கிற மாதிரி தான் தெரியுது. ரெண்டாவது, திமுகவுக்கு எதிராகவும் இருக்கிற மாதிரி தெரியுது இந்த டிவியினுடைய ஓனர்கள்லாம். ஆனால் அதில் வேலை செய்கிறவங்க அத்தனை பேரும் வந்து திமுகவுக்கு ஆதரவாகவே வேலை பார்க்குறாங்க. திமுக ஐடி விங்ஸ் கூட அந்த அளவுக்கு திமுகவினுடைய தேர்தல் வாக்குறுதியை போஸ்ட் கார்டாக போட்டு விளக்க மாட்டாங்க. ஆனால் ஊடகமானது தேர்தல் வாக்குறுதியை போஸ்ட் கார்டுகளாக போட்டு அதை அப்படியே பெருசாக விவரித்து பேசுகிறாங்க. இல்லத்தரசிகளுடைய முழு நம்பிக்கை பெற்றது திமுகவுடைய தேர்தல் வாக்குறுதி, இப்படிலாம் ஊடகங்கள் பெருமையாக பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போது அந்த ஊடகத்தில் வேலை செய்கின்ற போது அந்த ஊடக ஓனர் தருகின்ற சம்பளம் அதிகமாக இருக்குதா, இல்லை திமுக கிட்ட வாங்குகிற கிம்பளம் அதிகமாக இருக்குதா? எது அதிகமாக இருக்குதுன்னு தெரியலப்பா. ஆனால் திமுகவுக்கு அநியாயத்துக்கு முட்டு கொடுக்குறாங்க. இப்படி அநியாயத்துக்கு முட்டு கொடுப்பதனால தான் திமுகவுடைய தவறுகள் மறைக்கப்படுகிறது. ஆமாங்க, எடப்பாடி பழனிசாமி நேற்று கன்னியாகுமரியிலும் திருநெல்வேலியிலும் ஒரே ஒரு கேள்வி கேட்டார். எந்த திமுக காரனாலையும் பதில் சொல்ல முடியுதா? என்ன தெரியுமா? ஏற்கனவே 525 தேர்தல் வாக்குறுதியை கொடுத்தீங்க, ஆனால் அதை நிறைவேற்றினீங்களா சொல்லுங்கள்? எத்தனை நிறைவேற்றி இருக்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு கணக்கு சொல்கிறீங்க. ஒன்று, நீங்கள் தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றினதை பற்றி ஏதாவது தரவு வச்சுருக்கீங்களா? எந்த தரவும் இல்லாமல் 2023 வந்து திமுக சொன்னது என்ன தெரியுமா? 99% தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றி விட்டோம். பிறகு 2024 96% நாங்கள் தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றிட்டோம். 95 86%. அப்புறம் 2026 முதல்வர் கடைசியாக சொல்கிறாரு, நாங்கள் 80% தேர்தல் வாக்குறுதியை 404 தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றியிருக்கிறோம்னு சொன்னாங்க. அப்போ 2023 99% தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றி விட்டோம் என்று சொன்னீங்களே, எது உண்மை? இப்போ மக்கள் கேட்குறான். இப்போது பல பேருக்கு திமுக சீட்டு கொடுக்கல, அதனால் பல பேரும் திமுக இருக்கிறவங்க தங்களுடைய பதவியை ராஜினாமா பண்ணிடுறாங்க, கட்சி பதவியை, இல்லை கட்சி விட்டே போயிடுறாங்க. ரெண்டாவது, திமுகவுக்கு வேலை பார்க்கக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு திமுக காரனே களத்தில் இறங்கி விரட்டி விரட்டி அடிக்கிறான். திமுக காரன் வந்து வாக்கு கேட்கின்ற போது, திமுகவினரை திமுக காரங்களே வந்து விரட்டி அடிக்கின்ற போது பொதுமக்களை பொறுத்த வரைக்கும், ஏப்பா ஏற்கனவே மின் கட்டணத்தை குறைக்கிறேன்னு சொன்ன குறைச்சியா? பால் விலையை குறைக்கிறேன்னு சொன்ன குறைச்சியா? இல்லை நீ தான் ஆட்சி அதிகாரத்தில் 5 ஆண்டு காலம் இருந்தியே, இந்த பால் விலையை இப்போ வந்து 5 ரூபா உயர்த்துறேன்னு சொன்னியே, ஏன் இந்த 5 ஆண்டு காலத்தில் உயர்த்தியிருந்தா எவ்வளோ மக்கள் நன்மை பெற்றிருப்பாங்க? இப்போ வந்து நெல்லுக்கு 3500 ரூபாயும் கரும்புக்கு 4500 ரூபாயும் கொடுக்குறேன்னு சொல்கிறியே, 5 ஆண்டு காலம் நீ தானே ஆட்சி ஆண்ட. இந்த 5 ஆண்டு காலத்தில் இதெல்லாம் நிறைவேற்றி இருந்தேன்னு வச்சுங்களேன், நீ புதுசாக தேர்தல் வாக்குறுதியை கொடுக்க தேவையில்லையா? நாங்கள் உங்களுக்கு அளவாக ஓட்டு போட்டிருப்போம். அது மட்டும் இல்லை, இப்போ பெண்களுக்கு 2000 ரூபாய் கொடுப்போம் அப்படின்னு சொல்கிறீங்க. ஏன் ஆட்சி அதிகாரத்தில் நீங்கள் தானே இருந்தீங்க, இத்தனை நாளும் கொடுக்க வேண்டியது தானே, ஏன் இப்போ கொடுக்கல? மக்கள் கேட்குறாங்க. இணையதளத்தில் செம்மையாக வைரலாகிட்டு இருக்குது. எங்கேயுமே போய் திமுகவினரால் ஓட்டே கேட்க முடியல. அதுலேயும் இந்த ஊடகம் இருக்குது பாரு, 8000 ரூபாய் கூப்பன் கொடுக்குறாங்களாம் திமுகவில். அதை எந்த அளவுக்கு பெருமையாக பேச முடியுமோ அந்த அளவுக்கு பெருமையாக பேசுகிறாங்க. எடப்பாடி பழனிசாமி சொல்கிறாரு, நான் 10,000 ரூபாய் போட்டுருவோம்மா வீட்டுக்கு வீடு அக்கௌண்ட்டில், அதை நீ வச்சுக்கிட்டு என்ன வேணாலும் பண்ணலாம், அது உன் விருப்பம். ஆனால் 8000 ரூபாய் கூப்பன் கொடுத்தா கடைக்கு நீ கொண்டு போகணும். கடைக்காரன் அண்டா குண்டா கொடுத்துட்டு ஃப்ரிட்ஜு வாங்கினதை நான் எழுதிக்கிறேம்மா, உங்கள்கிட்ட தான் ஃப்ரிட்ஜுக்குது போமா அப்படின்னு சொல்லிட்டு 1000 ரூபாய்க்கு பொருள் கொடுத்துட்டு 8000 ரூபாய் கூப்பனை அபேஸ் பண்ணுவான். அந்த கூப்பன் கூட திமுக காரன் தான் தந்து கொடுப்பான். அதில் ஒரு கமிஷனை கேட்பான். அது மட்டும் கிடையாது, 8000 ரூபாய் கூப்பனை வச்சுக்கிட்டு உன்னால் ஃப்ரிட்ஜ் வாங்க முடியுமா? இல்லை வாஷிங் மிஷின் வாங்க முடியுமா? மைக்ரோ ஹெவன் வாங்க முடியுமா? ஏதாவது ஒன்று வாங்க முடியுமா 8000 ரூபாயில்? அப்போ இந்த 8000 ரூபாய் என்னத்துக்கு? யாரை பிழைக்க வைக்கிறதுக்கு, யாரை ஏமாத்துறதுக்கு? நாம் ஏற்கனவே சொன்னோம் இல்லையா, திமுக வந்து அதிமுக வாக்குறுதிக்கும் திமுக வாக்குறுதிக்கும் 3 வித்தியாசமாக இருக்குன்னு சொன்னோம்ல. ஒன்று வந்து காலை உணவு, ரெண்டாவது என்ன தெரியுமா, 5000 கோயில்களுக்கு குடமுழுக்கு பண்ண போகிறோம். 1000 கிராம கோயில்கள் வந்து பார்த்தீங்கன்னா செப்பனிடப்படும். இது ரெண்டாவது வாக்குறுதி. ஏன்னா இந்துக்களுக்கு ஆதரவாக இருக்கிறாங்களாம் யார்? திமுகவினர். அதனால தான் அதிமுக கூட இந்துக்களை பற்றி பேசலை.
கடவுள் நம்பிக்கையுடன் இருக்கக்கூடிய நம்முடைய அதிமுகவினர் கூட கோயிலை பற்றி பேசலை. ஆனால் திமுக கோயிலை பற்றி பேசுகிறாங்கப்பா. திடீர்னு கோயில் மீது இவ்வளோ அக்கறை அப்படின்னு பார்க்கும்போது தமிழகத்தில் 2% கூட இந்து வாக்கு வங்கி உருவாகிருக்குன்னா அந்த வாக்கு வங்கி கூட எனக்கு தான் வரணும் அப்படின்றதுக்காக இந்த வாக்குறுதி. அதுக்கப்புறம் 3வது ஒரு வித்தியாசமானது இந்த 8000 ரூபாய் கூப்பன் தான். மற்றபடி அதிமுக கொடுக்கின்ற அந்த 2000 ரூபாய் பெண்களுக்கு, அதே மாதிரி தமிழ் புதல்வன் புதுமை பெண் திட்டத்தில் 1500 ரூபாய் உயர்த்தினது, அதே மாதிரி முதியோர் பென்ஷன், அதாவது அதிமுக பொறுத்த வரைக்கும் எல்லாருடைய பென்ஷனும் 2000 ரூபாய் உயரும், 2500 ரூபாய் உயரும் அப்படின்னு சொன்னாங்க. இவங்க முதியோருக்கு மட்டுமே வந்து பார்த்திங்கன்னா 2000 ரூபாயாக 1200லேருந்து 2000 ரூபாயாக உயர்த்தப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ மொத்தத்தில் அதிமுக தேர்தல் அறிக்கை தான். அதாவது ஏதாவது ஒரு ஊடகம் மைக் எடுத்துன்னு போயிட்டு, உங்களுக்கெல்லாம் மனசாட்சி இருக்கிறதா, நாங்கள் 18 லட்சம் கோடி ரூபாய் அளவுக்கு அந்நிய முதலீடை கொண்டு வருவோம், அதன் மூலமாக 38 லட்சம் புதிய வேலை வாய்ப்புகளை உருவாக்குவோம் அப்படின்னு சொல்கிறியே, 5 ஆண்டு காலம் ஆட்சியை கொடுத்துமே, இந்த தருணத்தில் எத்தனை லட்சம் அந்நிய முதலீடை கொண்டு வந்தீங்க, எத்தனை கம்பெனியை தொடங்கினீங்க, எத்தனை பேருக்கு வேலை கொடுத்தீங்க? அரசாங்கத்தில் 1,15,000 வேக்கண்ட்டுகள் இருக்குதான் அரசு வேலை. நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் அந்த ஒட்டுமொத்த வேலைகளும் டிஎன்பிசி மூலமாக நிரப்பி விடுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த 5 வருஷமாக என்ன பண்ணீங்க? இந்த 5 வருஷத்தில் ஒரு 40,000 பேருக்காவது வேலை கொடுத்துருப்பீங்களா? ஏதாவது ஒரு ஊடகம் கேட்கணுமா இல்லையா? இல்லை எடப்பாடியார் கேட்டார்ல, அதையாவது மக்களிடையே கொண்டு போய் சேர்க்கணுமா இல்லையா? அப்போது திமுக பொறுத்த வரைக்கும் கொடுத்த எந்த வாக்குறுதியும் நிறைவேற்றவே இல்லை. இந்த தேர்தல் வாக்குறுதியில் நம்ம தேடி தேடி பார்க்குறோம், எந்த இடத்துலையும் சரி விலைவாசி உயர்ந்திருக்கிறது, விலைவாசியை குறைப்பதற்கு முயற்சி எடுப்போம் அப்படின்னு திமுக தேர்தல் வாக்குறுதியை கொடுக்கவே இல்லை. அவங்களுக்கு நல்லா தெரியும், 5 வருஷமாக நாம் விலைவாசியை குறைக்கவும் இல்லை. பால் விலையை ஏற்றணும், மின்கட்டணத்தை ஏற்றணும், வரியை ஏற்றணும், அது மட்டும் இல்லை நம்ம கண்ணில் படுற எல்லாத்துடைய விலையை ஏற்றணும். இலவச பேருந்துன்னு விட்டுட்டு மற்ற பேருந்துகளில் கட்டணத்தை உயர்த்தி வச்சுருக்கேன் தெரியுமா? அதே மாதிரி இந்த அரசாங்கத்துக்கு கொஞ்சம் மேலும் மனசாட்சி இருந்துச்சுன்னு வச்சுங்களேன், இந்த மாதிரியான தேர்தல் வாக்குறுதியை கொடுக்கவே மாட்டாங்க. என்ன 5 ஆண்டு காலம் ஆட்சியில் இருந்துட்டு நாங்கள் வந்த உடனே கவர்மெண்ட் வேலை கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்கிறதும், நாங்கள் 10,000 புதிய பேருந்துகளை மீண்டும் வாங்குவோம் அப்படின்னு சொல்கிறதும் எவ்வளோ கேவலமான விஷயம் தெரியுமா? ஏன்னா இன்றைக்கி தமிழகத்தில் பேருந்தினுடைய நிலை எப்படி இருக்குது? ஏதாவது ஒரு பேருந்து நல்ல நிலையில் இருக்குதா? ஆனால் ஆட்சிக்கு வந்தாங்கன்னா புதுசாக 10,000 பேருந்துகள் வாங்குவாங்களாம். நம்புகிற மாதிரியே இருக்குது. அது மட்டும் கிடையாது, பல்வேறுபட்ட தொழிற்பூங்காக்கள், செம்மொழி பூங்காக்கள், அப்புறம் டைட்டில் பார்க்குகள். எப்பா சாமி, நீ சுட்ட வடை ஏற்கனவே ஏகப்பட்டவை இருக்குது, அதெல்லாம் நிறைவேற்றாமல் இதில் புதுசாக வாக்குறுதி எதுக்காக தர அப்படின்னு ஊடகம் கேட்கணும். ஆனால் மக்கள் கேட்குறாங்க, நீ என்னத்தை நிறைவேற்றின சொல்லு பார்க்கலாம். இன்றைக்கி பெட்ரோல் டீசல் தட்டுப்பாடுன்னு நீ பொருளையை கலப்புற, ஆனால் அந்த பெட்ரோல் டீசல் தட்டுப்பாடு பற்றி மத்திய அரசாங்கம் கவலைப்படுது, விலையும் குறைச்சிருக்குது. ஆனால் அவங்க வாக்குறுதி கொடுக்கல. ஆனால் நீ வாக்குறுதி கொடுத்த, ஆனால் வாக்குறுதி கொடுத்த மாதிரி அதை குறைச்சியா சொல்லு? இவங்க ஆட்சியில் பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்குதா? அட பாவீங்களா, ஏன்னு கேட்டிங்கன்னா மறுபடியும் விடுதிகளை வந்து பார்த்திங்கன்னா திறக்க போகிறாங்களாம். அதே மாதிரி நம்ம தமிழ்நாட்டிலேயே சென்னை தான் பெரிய சிட்டியாம். அந்த சென்னையில் செம்மொழி மாநாடு நடத்த போகிறாங்களாம். எதுக்கு அதுன்னு நமக்கு தெரியல. ஏன்னா எந்த பள்ளியிலும் தமிழ் கிடையாது, தமிழுக்கென்று தனி பல்கலைக்கழகம் கிடையாது, தமிழை ஊக்குவிப்பதுக்காக எந்த ஒரு திட்டமும் கிடையாது. எதுக்கு செம்மொழி மாநாடு சொல்லுங்கள் பார்க்கலாம்? சும்மானா வந்து நாங்கள் மொழிக்காக இருக்கிறோம், தமிழ் மக்களுக்காக இருக்கிறோம் அப்படின்னு காட்டுறதுக்காகவா? தமிழ் மக்களை ஏமாத்துறதுக்காகவா? ஆனால் சாமி, உண்மையான ஒரிஜினல் தமிழன் கூட தமிழை பற்றி அதிகமாக பேச மாட்டாடாப்பா. ஆனால் திமுக தலைமையில் இருக்கிறவங்க தமிழை பற்றி சொல்லவே தேவையில்லை. ஸோ மொத்த தேர்தல் வாக்குறுதியும் மக்களை ஏமாற்றத்துக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிச்சயமாக அதிமுக ஆக்கப்பூர்வமான தேர்தல் வாக்குறுதியை கொடுத்தாங்க. ஆனால் இவங்க ஏற்கனவே கொடுத்த தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றவே இல்லை. இப்போவும் அடுக்கடுக்கான தேர்தல் வாக்குறுதியை கொடுத்துவிட்டு இந்த மாதிரியான தேர்தல் வாக்குறுதி எங்கேயாவது இருக்குமா அப்படின்னு வந்து பெருமைப்பட பேசுகிறாங்க பாருங்கள். அதான் கொடுமையிலும் கொடுமை. தமிழகம் முழுவதும் இதற்கு எதிர்ப்பு இருக்கிறது. ஏன்னா கொடுத்ததே நிறைவேற்றல. அதனால் இந்த தேர்தல் வாக்குறுதியை யாரும் நம்ப மாட்டாங்க. ஆட்சியில் இருக்கின்ற போது செய்யாமல் இப்போ ஏன் வந்து தேர்தல் வாக்குறுதி கொடுக்குற, ஏற்கனவே சொன்னதை செஞ்சியா அப்படின்ற கேள்விகள் எல்லா இடத்திலும் எழுகிறது. நியாயமான நேர்மையாக
திமுக சொன்ன தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றியிருக்குதா என்று கொஞ்சம் ஆய்ந்து பார்க்கக்கூடிய கொஞ்சம் திறன் கொண்ட ஒட்டுமொத்த தமிழக மக்களும் திமுகவை நம்புற மாதிரி இல்லை, விரட்டி அடிக்கின்ற வேலையில் தான் இறங்கியிருக்கின்றார்கள். கடைசியாக ஒரு விஷயத்த சொல்கிறேன். இந்த தேர்தல் வாக்குறுதியை அதிமுகவினர் சீரியஸாக எடுத்துக்கிட்டாங்களோ இல்லையோ, ஆனால் விஜய் ரசிகர்களை பொறுத்த வரைக்கும் திமுக ஏற்கனவே தந்த தேர்தல் வாக்குறுதி என்ன, இப்போ தந்திருக்கின்ற தேர்தல் வாக்குறுதி என்ன, இவங்க வாயாலே எப்படி வடை சொல்கிறாங்க அப்படின்றதெல்லாம் நல்லா பார்த்துக்கிட்டு ஊருக்கு ஊர் திமுகவினர் இந்த 8000 ரூபாய் கொடுத்துருக்கக்கூடிய அந்த தேர்தல் வாக்குறுதியை பற்றி பேசுகின்ற பொழுது பயங்கரமான கேள்வி கேட்குறாங்க. அட போங்க, சொன்னாலும் உங்களுக்கு புரியாதுங்க, திமுக தாங்க ஆட்சிக்கு வரப்போகுது, நாங்கள் தாங்க நிறைவேற்ற போகிறோம், அதனால் நாளைக்கு நீங்களே வந்து 8000 ரூபாய் கூப்பனை வாங்குறதுக்கு வரிசையில் நிற்பீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஏற்கனவே கொடுத்த தேர்தல் வாக்குறுதி ஏன்டா நிறைவேற்றலை என்ற கேள்விக்கு பதில் சொல்லாமல், ஏன்டா அதிமுக மாதிரியே இருக்குது தேர்தல் வாக்குறுதி, உங்களுக்குன்னு தனித்து எதுவும் கிடையாதாடா அப்படின்னு கேட்கும்போது அதுக்கும் பதில் சொல்லாமல் தலை தெறிக்க ஓடுகின்ற காட்சிகளை தான் நம்மளால் பார்க்க முடிகிறது. அதுலேயும் விஜயனுடைய ஆதரவாளர்கள் திமுகவினரை பயங்கரமாக விரட்டுறாங்க. அவங்க கேட்கின்ற கேள்விகளுக்கு பதில் சொல்ல முடியல. ஸோ தமிழகத்தில் திமுகவுக்கு எதிர்ப்பு மனநிலை இருக்குதா? இருக்குது. ஆனால் விஜய் வரவினால யார் வெற்றி பெறுவாங்க என்பது கொஞ்சம் சந்தேகமாக இருக்குது. திமுகவை பொறுத்த வரைக்கும் தான் ஆட்சிக்கு வரப்போகிறோம் என்ற மனநிலையில் வாக்குறுதிகளை அளந்து கொடுத்துருக்கிறது. அதிகமாக வந்து பார்த்தீங்கன்னா இலவசங்களை இறைக்கவும் இல்லை, கடந்த காலங்களில் கொடுத்த மாதிரி எதுவும் பெருசாக கொடுக்கல. இருந்தாலும் கொடுத்துருக்கின்ற வாக்குறுதியே வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மக்களும் தெரிந்து கொண்டு திமுகவுக்கு ஓட்டு போடுகின்ற அளவுக்கு இந்த ஊடகம் கொண்டு போய் சேர்த்துரும். அதுலேயும் சிறுபான்மையர் வாக்கு விஜய்க்கு போயிடக்கூடாது என்பதற்காக திமுக எத்தனை சிறுபான்மையர்களுக்கு சீட்டு கொடுத்துருக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டணி கட்சிகள்லாம் கொடுத்துருக்கின்ற சிறுபான்மைகளுக்கு திமுக கூட்டணியெல்லாம் கொடுத்துருக்கக்கூடிய சீட்டையெல்லாம் கணக்கு பண்ணி பார்த்துட்டு 11 சிறுபான்மையர்களுக்கு திமுக கூட்டணியில் இடம் கிடைச்சிருக்கிறது. அப்படின்னா சிறுபான்மையர்களை ஆதரிக்கக்கூடிய கட்சி திமுக தான், ஓட்டு போட்டுருங்கோ அப்படின்னு இந்த ஊடகமானது திமுகவுக்கு முட்டு கொடுத்துருக்கிறது. ஆனால் இந்த கேவலமான ஆட்சி, யாருக்கும் பாதுகாப்பு இல்லாத ஆட்சி மீண்டும் தமிழகத்தில் எதுக்கு வரணும் அப்படின்னு ஊடகம் ஆசைப்படுதுன்னு எனக்கு தெரியவே இல்லை. உயிர் இருந்தால் தானே இவங்க தந்திருக்கின்ற இலவசங்களை எல்லாம் அனுபவிக்க முடியும். உயிருக்கு உத்தரவாதம் இல்லை, பெண்ணினுடைய கற்புக்கு பாதுகாப்பு இல்லை. அப்புறம் இந்த திராவிட மாடலை எதுக்கு இந்த ஊடகங்கள் தூக்கி பிடிக்குதுன்னு நமக்கு தெரியலை. சரி நண்பர்களே, இந்த வீடியோ தொடர்பாக கருத்து சொல்லுங்கள். நன்றி.